அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம பற்றி இரண்டாவது அப்டேட்டை நம்ம பார்க்குறோம். நேற்று இரவுன்னு சொல்ல முடியாது, இன்று அதிகாலையில் ஈரானுடைய முக்கிய நிலைகள் மீது அமெரிக்கா கடுமையான தாக்குதலை நிகழ்த்தியிருந்தது. நேற்றே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எங்களுடைய ஜோர்டன் நிலைகள் மீது தாக்கல் முயற்சி நடத்தினதுக்கப்புறமும் நாங்கள் பதில் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் அது வேஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் நேற்று ட்ரம்ப் தரப்பில் சொல்லியிருந்தாங்க. இனி கடுமையான ஹிட் அடிக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. அதன்படி இன்று இரவு கடுமையான ஹிட் அடித்தாங்களா, பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தியிருக்கிறதா, ஈரான் தரப்பில் தனது பாதிப்புகள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, இதுவரை நடந்த தாக்குதல்கள், அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்கள். யாருப்பா எகிப்தினுடைய முக்கிய பகுதியில் அமெரிக்கானுடைய ஒரு எல்என்ஜி டெர்மினல் ஒன்று யாரோ அட்டாக் பண்ணிட்டாங்க. சவுதியை கொண்டு வந்து இப்போ உள்ளே நுழைஞ்சிருச்சு. அடுத்து இப்போ எகிப்து தான் பேலன்ஸ் இருக்குது. அங்கேயும் ஏதாவது செஞ்சு விட்டுட்டாங்களா? ஹவுதிகள் சவுதியினுடைய பதற்றம் என்னாச்சு? எல்லை பகுதியில் ஒரு பதற்றமாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு விறுன்னு இருக்காங்க அந்த ஏரியாவில். இப்போ புதுசாக நேட்டோ நாடுகள் மீது தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறது ரஷ்யா. கிட்டத்தட்ட தொடங்கி விட்டதா? போலந்து மீது 2 கின்சால் மிசைல்ஸே அனுப்பியிருக்கிறாங்க ரஷ்யா தரப்பில் இருந்து. போலந்து சும்மாவே அப்படி ஓடுவாங்க. இப்போ எப்படி ஓட போகிறாங்களோ தெரில. இந்த உலகமே பதற்றமான ஒரு சூழ்நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தள்ளிகிட்டே போகிறாங்க. ஒவ்வொரு நாடுகளாக அப்படியே இந்த யுத்தத்துக்கெல்லாம் நுழைஞ்சிட்டே இருக்கிறாங்க. நண்பர்களே, மிக முக்கியமான பதிவுக்குள்ளே போக போகிற நண்பர்களே. ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். 29ஆம் தேதி இந்திய நேரப்படி ஒரு 10 மணி இருக்கும் நைட்டு. நம்மளுக்கு 10 மணி, அங்கே வந்து டே டைமாக இருக்கும். ஏன்னா நமக்கும் ஈரானுக்கும் பார்த்தோம் அப்படின்னா 3 மணி நேரம் கேப்பு. அதாவது நம்ம 3 மணி நேரம் அட்வான்ஸாக இருப்போம், அவங்க 3 மணி நேரம் கொஞ்சம் டிலேவாக இருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் மற்றதெல்லாம் நகரும். அப்போ எகிப்தில் என்ன அந்த தாக்குதல் நிகழ்த்தி தாக்குதல்னு சொல்கிறாங்க ஒரு சிலர். இல்லை 2 டெர்மினல் வந்து மோதனதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சினாய் பெனிசுலான்னு சொல்லிட்டு இஸ்ரேலினுடைய எல்லை பகுதி ஓரத்தில் அமெரிக்கானுடைய ஒரு பிஸ்னஸ் மேன் ஒருத்தர் வந்து கொஞ்சம் குத்தகை எடுத்துகிட்டு டமீட்டா எல்என்ஜி டெர்மினல், இந்த டமீட்டா எல்என்ஜி டெர்மினல் வந்து எகிப்தில் செயல்பட்டுருக்கு. ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ட்ரோன், மர்மமான ஒரு ட்ரோன் வந்து தாக்கல் நடத்தியதாக சொல்கிறாங்க. பதிவுகள்லாம் பாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எவகேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா எல்என்ஜி டெர்மினல் அப்படின்னா வெடிச்சு சிதறிடும் பெருசாக. அப்புறம் ஃபுல்லாக ஒரு பதற்றம் ஆகிடுச்சு. இப்போ தான் சவுதிக்குள்ளே பெரிய பரபரப்பாக இருந்து சவுதி பதில் தாக்கல் நடத்துகிறாங்கன்னும் போது இப்போ எகிப்து மட்டும் தான் பேலன்ஸாக இருக்குது. யாருப்பாங்க அமெரிக்க உடைய டெர்மினலே அடிச்சது, ஹேய் யாருப்பா அப்படின்னு அங்கங்கே வந்து தேடிட்டு இருந்தால் கடைசியில் காலையில் எகிப்து வந்து சாவகாசமாக ஒரு விசாரணை பண்ணிட்டு சொல்கிறாங்க, இல்லைங்க ஐயா 2 டெர்மினல் என்னாச்சுன்னா அது கேஸை ஃபில் பண்ணி லோடு எழுத்திட்டு வெளியே வரும்போதுங்க ஐயா ஒன்றோடு ஒன்று மோதி கொஞ்சம் சைட்டாக சிதறிடுச்சுன்றாங்க. இருந்தாலுமே டவுட்டாக தான் இருக்குது இந்த விளக்கம். சரி, அடுத்து ஏதாவது நடந்தால் தான் தெரியும். அப்போ எகிப்துக்கும் பரபரப்பு தொற்றி விட்டது. 2 கப்பல்கள் ஒன்றோடு ஒன்று மோதினதுனால இப்படி ஆச்சு அப்படின்னும் போது கப்பல் அந்த அளவுக்கு மோதிக்குமா அந்த இடத்துல அப்படின்னு இன்னொரு கொஷினும் அந்த இடத்துல முன் வைக்கிறாங்க. சரி, அவங்க சொல்கிறத நம்ம நம்பிக்கலாம். ஆனால் மீண்டும் ஒரு வார்த்தை சொல்கிறேன், எகிப்தும் அந்த பரபரப்புக்குள்ளே தொற்றி கொண்டு விட்டது. அதே போல் நேற்று இன்னொரு சந்திப்புமே நடந்தது. இங்கே சவுதியினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் காலித் பின் சல்மான் அவர்கள் அமெரிக்காவுடைய அஃபீஷியல்ஸையும் ப்ளஸ் வந்து ட்ரம்ப்பையும் வந்து சந்தித்திருப்பதாக செய்தி குறிப்புகள் வருகிறது. இனி இந்த யுத்தத்தில் உங்களுக்கான முழு ஆதரவு கொடுக்கப்படும், எங்களோடு சேர்ந்து செயல்படுங்க அப்படின்ற ஒரு வாக்குறுதியும் ஒரு எழுத்துப்பூர்வமான ஒப்புதலும் கொடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அது இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். நேற்று ஈராக்குள்ளார நடத்தப்பட்ட தாக்குதலில் சும்மா நான் அந்தந்த ப்ரோவின்ஸை மட்டும் தான் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். பட் டீட்டெயிலான தாக்குதல் கிடைத்து விட்டது. ஸோ இதுதான் அதனுடைய டீட்டெயிலான தாக்குதல் அவங்க சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட நேற்று காட்டினதுக்கு இதுக்கு பெருசாக வித்தியாசம்லாம் இல்லை, அதே மாதிரி தான் இருக்குது. எல்லா ப்ரோவின்ஸ் பக்கத்துலேயும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே பிஎம்எஃப் இருக்கக்கூடிய பகுதிகள். அப்போ பிஎம்எஃப் வந்து ஒரு பகுதியில் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாகவே ஈராக்கை ஆக்குபை பண்ணுறாங்க. எப்படி லெபனானுக்குள்ளார ஹிஸ்புல்லா ஒரு நீங்க முடியாத ஒரு படையாக இருக்கிறதோ அதே போல் தான் ஈராக்குள்ளார பிஎம்எஃப் படைகளும். பிஎம்எஃப் படைகளை எதிர்த்துட்டு ஈராக்கால் ஆட்சி ஆள முடியாது. இங்கே ஹிஸ்புல்லா இல்லாமல் லெபனான் ஆட்சி ஆள முடியாது. இது ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா சரியாக போயிடும். ஹிஸ்புல்லா பின்புலமாக யார் இருக்காங்க, சேம் திங். பிஎம்எஃப் பின்புலமாக யார் இருக்காங்க, சேம் திங். பாரு,
ஈரான் வந்து ஆட்சி கட்டிலே இல்லைனாலுமே ஈராக்கையும் பிஎம்எஃப் மூலிமா தனது முழு கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. அப்படியே அங்கே லெபனானையும் தனது முழு கட்டுப்பாட்டில் இருக்காங்க. அவங்களுடைய இது மிஸ் ஆனது எங்கே தெரியுமா? அங்கே சிரியாவில் மட்டும்தான் மிஸ் ஆகிருக்கு. ஏன்னா ஆசாத் ரீஜியன் ஓடி போனதுனால அவருடைய கணிப்பு வந்து இந்த இடத்துல மிஸ் ஆயிடுச்சு. சப்போஸ் இப்போ ஆசாத் ரீஜியன் மட்டும் இருந்திருந்தது அப்படின்னா பெரிய ட்ரபிளாக இருந்திருக்கும். அந்த இடத்துல ஒரு கட் வந்துருச்சு. இந்த கட்டு வந்தது வந்து நெகட்டிவாக அமைதா பாசிட்டிவாக அமைதா அப்படின்றத பார்த்துடலாம் நம்ம. ஏன் அப்படின்னா நேற்று ஈராக் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, சவுதி அரேபியா வந்து எங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோன்னு சொல்லிட்டோம், இன்வெஸ்டிகேஷன் உடனடியாக முடுக்கி விட்டோம், ரிசல்ட் வரதுக்குள்ளே என்ன சவுதி உங்களுக்கு அவசரம்னு கேட்குறாங்க. ஈராக்குள்ளார் நான் தான் விசாரணை பண்ணுறேன்னு சொல்கிறேன்னா இல்லையா, ஏன் நீங்கள் அதுக்குள்ளே தாக்கல் நடத்துனீங்கன்னு கேட்குறாங்க. சவுதி வந்து நீங்கள் விசாரணை பண்ணி 2 வருஷம் கழித்து கொடுப்பீங்க, அது வரைக்கும் நான் பொறுமையாக இருக்கணுமான்னுவாங்க. வழக்கமாக அவங்க சிபிஐ விசாரணை நினச்சிக்கிட்டாங்க. சிபிஐ விசாரணையோ மற்ற விசாரணையோ பண்ணாங்கன்னா அது 5 வருஷம் பக்கம் ஆகும். அதுக்குள்ளே ஆட்சி மாதிரி மறுபடியும் அது இதுன்னு போய் 10 வருஷம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்களா ஒருவேளை சவுதி வந்து ஈராக் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு. அதனால் இப்போ ஈராக் அரசாங்கம் இணைந்து தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது என்பதும் ஒரு கூடுதல் தகவல். சரி, நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, இங்கே என்ன பிரச்சனை, அமெரிக்கா ஈரானுக்கான பிரச்சனை என்ன, அங்கே சூழ்நிலையை சொல்ல வந்துட்டு என்னப்பா இதெல்லாம் வளவலன்னு பேசிகிட்டு இருக்கே அப்படின்னு உங்கள் காதுக்குள்ளே ஓடுறது தெரியுது. நீங்கள் என்னை முறைச்சி பார்க்குறது தெரியுது, அதான் உத்து பார்த்துட்ருக்கீங்க நல்லாவே தெரியுது. அதனால் நம்ம இப்போ நேராக உங்களுக்கு அடுத்தடுத்த வரைபடங்கள் காட்டுறேன் நான். இதெல்லாமே பாசிபிள் அதிகாலை வேளையிலே நடத்தப்பட்ட தாக்குதல் இதெல்லாமே. அந்த இடத்துல குண்டு வெடிப்பு தெரிஞ்சிருக்கு. அவங்க ஈரான் அரசாங்கமும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. பந்தர் அப்பாஸ், கொஷம் ஐலாண்ட், லார்க் தீவு பக்கத்தில் இன்னொரு அந்த லெசர் டனப்னு சொல்லுவாங்க, ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தீவாக இருக்கும். அடுத்தடுத்து நான் புகைப்படங்கள் எல்லாமே காட்டுறேன் நான். இது எல்லாமே இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறையில் அந்த இடத்துல பிளாஸ்ட் வந்ததாக அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக ஈராக்கினுடைய எல்லை பகுதியிலும் புஷீர் போன்ற பகுதியிலும் கிஷ் போன்ற தீவுகள் மீதும் பெரிய தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவல். பந்தர் அப்பாஸை தான் கொஞ்சம் அதிகமான தாக்குதல். ஒட்டுமொத்தமாக நம்ம அனலைஸ் பண்ணி எல்லா வரைபடத்தையும் காட்டினதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் சொல்யூஷன் எங்கே வரோம் அப்படின்னா, குஷம் ஐலாண்ட், அஸ்வாஸ், அபாண்டன் அப்படின்றது வந்து குவைத்து பக்கத்தில் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. அபாண்டன் அப்படின்ற ஒரு பகுதியை, அந்த இடத்துல ஒரு டெர்மினல் இருந்ததாகவும் இல்லை ஆயுத குடோன்கள் இருந்ததாகவும் செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன் நிறைய இருந்தது, ரொம்ப நேரம் பற்றி எரிஞ்சது. அதே போல் இங்கே இந்த குஷம் ஐலாண்ட் இருக்கு இல்லையா, இந்த குஷம் ஐலாண்டை நோட் பண்ணிக்கோங்க. ஒட்டுமொத்தமாக 4 ப்ரோவின்ஸ் மீது குறி வைத்திருந்தாங்க. குசஸ்தான் ப்ரோவின்ஸ், ஹார்மோஸ்கான் ப்ரோவின்ஸ், ஒரு புஷீர், ஃபார்ஸ், அப்புறம் இன்னொன்று வந்து மெக்ஸார் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தமாக ஒரு 6 ப்ரோவின்ஸ் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. அதில் குவைத்திலிருந்து HIMARS மூலயமாக கிரவுண்டில் இருந்து தாக்கல் நடத்தும் இல்லையா, அந்த தாக்கல் நடத்தியதாக ஊடகங்கள் சொல்கிறாங்க. பட் இன்னும் அதை உறுதிப்படுத்திய தகவல் இல்லை. ஆனால் குவைத்திலேருந்து HIMARS வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. சரி ரைட்டு, ஏன் நம்ம குவைத்தையும் சும்மா இருக்கணும், ரைட்டாக நம்ம கோத்து விடலான்னு சொல்கிறாங்களா இல்லை நிஜமான சம்பவமானு பொறுத்து வந்து பார்க்கணும். ஆனால் அங்கேருந்து வந்திருக்கு, ஏவுகணை வந்திருக்கு. ஒருவேளை அது வந்து ஈரான் தாக்குதலுக்கு பதிலடியா அப்படின்னா அந்த நேரத்தில் ஈரான் தாக்குதல் நடத்தலை. ஒருவேளை மேபி பாசிபிள் இருக்கலாம். பொறுத்தது போதும் பொங்கிலும் மனோகரா அப்படின்னு, குவைத்து நீ மட்டும் ஏன்ப்பா யோகி மாதிரி இருக்க, வாப்பா நீ எங்களோட சேர்ந்து அப்படின்னு அமெரிக்கா கூட்டிகிட்டு வருதா, சவுதியே வந்துட்டாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா வாய்ப்பு இருக்குது. ஹார்மோஸ் ப்ரோவின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது குஷம் தீவுன்னு சொல்லுவாங்க. பட் இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்க, அந்த குஷமுக்கு உள்ள தாக்கல் நடத்திட்டாங்க. அந்த உள்ள தாக்கல் நடத்துனதில் குடியிருப்புகள்லாம் இருந்ததாகவும் அங்கே ஒரு சில பவர் யூனிட் இருந்ததாகவும் அந்த பவர் யூனிட் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க, பவர் கிரிட் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. இதெல்லாம் சுற்றி வளைச்சி பார்க்கும்போது இரவு முழுவதும் மின்சாரம் இல்லை, ஒரு குழந்தை மீது தாக்கல் நடத்தியிருக்காங்கன்ற மாதிரியான குற்றச்சாட்டை ஈரான் தரப்பில் சொல்லியிருக்காங்க. அப்போ ஈரான் தரப்பில் பவர் கிரிட்டு தாக்கல் நடத்தியிருக்காங்கன்னும் போது எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லை தான். வழக்கமாக ஈரான் இதே மாதிரி தான் முன்னையும் சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு பவர் கேபிள் லைன் எலி கடிச்சு அந்து போச்சுன்ற மாதிரி தான் சொன்னாங்க. 1 மணி நேரத்தில் அதை சரி பண்ணிட்டாங்க. இப்போ என்னென்னா, குடியிருப்பு மீது தாக்கல் நடத்தினாங்களா அப்படின்னாங்கன்னா, அதிகாலை ஒரு 3 மணிக்கு நடத்தப்பட்ட தாக்குதல் மறுபடியும் ஒரு 6 மணிக்கு அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள்லாம் வந்திருக்கு பாருங்கள். அந்த இதெல்லாம் தோண்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. அது அப்படியே மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. அவங்க அமெரிக்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். குஷம் ஐலாண்ட் இத்தனை நாள் நடத்தப்பட்ட தாக்குதலை விட இன்று இரவு ப்ளஸ் காலையில் ஃபுல்லாகவே பற்றி எரிஞ்சிட்டு இருந்தது.
மேபி அங்கே ஏதாவது டெர்மினல் இருந்ததா அப்படின்றத இன்னொரு பார்க்க முடிகிறது. அப்புறம் வந்து கிஷ் ஐலாண்ட், புஷீர், பந்தர் அப்பாஸ் இது எல்லாமே மிக கடுமையான பாதிப்புகள் இருந்து தெரிகிறது. அப்போ இன்றைக்கி கொஞ்சம் கடுமையான ஹிட் அடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த பதிவு வந்து நான் ஒரு 9:30 எடுத்தேன். ஆக்சுவலாக அதிகாலை 5 மணிக்குள்ளாரே அமெரிக்கா தனது தாக்குதலை முடிக்கப்பட்டதாக சொன்னால் கூட சென்ட்ரல் ஈரான் பகுதியில் ஒரு சில தாக்கல் நடந்ததாக சொல்கிறாங்க. அப்படி ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அவசர அப்டேட்டாக உங்களுக்கு நான் அடுத்த அப்டேட் நான் கொடுக்குறேன். இந்த யுத்தத்தினுடைய அடுத்த தன்மையை பார்த்துட்டு 43வது அப்டேட்டில் உங்களுக்கு சொல்கிறேன் நான். பட் சென்காம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, இந்த தாக்குதல் நேற்று வரம்பு நடத்தப்பட்ட தாக்குதல். கடந்த 3 நாட்களாக நாங்கள் தாக்குதல் நடத்தாமல் இருந்தும் தொடர்ந்து எங்கள் நிலைகளை குறிவைத்தீர்கள் என்றால் இனியும் அமெரிக்கா சும்மா இருக்காது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸினுடைய வழித்தடத்தை சுதந்திரம் கிடைக்கும் வரை இந்த தாக்குதல் நிகழ்த்தப்படும். இன்றைய நாங்கள் குறிவைத்த தாக்குதல் வந்து ஐஆர்ஜிசியினுடைய கார்டு இருக்கக்கூடிய குவார்டர்ஸ், அதுதான் நான் சொன்னேன், நோட் பண்ணுங்கன்னு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குஷம் ஐலாண்டில் பொதுமக்கள் தங்கியிருந்த பகுதின்றாங்க. பட் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நஹி அது ஐஆர்ஜிசியினுடைய குவார்டர்ஸ். ஐஆர்ஜிசியினுடைய குவார்டர்ஸ் ஒரு சிலர் குடும்பத்தோடு இருந்திருக்கலாம், அவர்கள் மீது தாக்கம் நிகழ்த்தப்பட்டிருக்கலாம். ஐஆர்ஜிசி மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய குவார்டர்ஸ் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. அங்கிருந்து தான் பந்தர் அப்பாஸ் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து இந்த குஷம் ஐலாண்ட் இது எல்லாமே அந்த கப்பல் திசை திருப்பது எல்லாமே முக்கிய நிலைகளாக இருந்திருக்கிறது. அதன் மீது தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருப்பதாக சென்காம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் கோஸ்டல் சர்வேலன்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் சைட், அப்புறம் மேரிடைம் கேப்பபிலிட்டிஸ், அப்புறம் மற்ற வழக்கமாக எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய த்ரெட் எல்லாத்தையும் நாங்கள் தாக்கல் நடத்தியிருந்தோம். கமர்ஷியல் ஷிப்பை வந்து தொடர்ந்து நாங்கள் பார்த்து வச்சுட்ருக்கோம். ஈரானுடைய கப்பல்கள் எதுவும் வராத அளவுக்கு பார்க்குறோம். இந்த தாக்குதல்கள் இனியும் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேற்று ட்ரம்ப் தனது இறுதியான பேட்டியில் கூட என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஹிட் வெரி ஹார்ட், 8500 மைல்ஸ், ஒரு மணி நேரத்துக்கு 8500 மைல்ஸ் கடக்கக்கூடிய ஏவுகணைகள்லாம் வந்து மிக சிறந்த முறையில் வைத்திருக்கிறோம். தக்க பாடங்களை புகட்டுவோம். இனி வந்து ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருக்கும். அடித்தா இடி இறங்குற மாதிரி தான் இருக்கும் ஈரானுக்கு. இனி இடி மூலமாக தான் நாங்கள் பேச்சுவார்த்தை கொண்டு வர போகிறோம்னு சொல்கிறாங்க. இது வழக்கமாக இப்போ வியாழன் வெள்ளி வந்துடுச்சு, ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கும். மறுபடியும் திங்கள் செவ்வாய் புதன் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். மறுபடியும் வியாழன் வெள்ளி சனி கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கும். மறுபடியும் திங்கள் செவ்வாய் புதன் வந்து கொஞ்சம் அப்படியே சுமார் அப்படியே கொஞ்சம் குறையும். பார்க்கலாம் நம்ம. ஏன்னா இது வந்து கண்டினியூவாக தாக்கல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. திடீர்னு கோவம் வரும் அமெரிக்காவுக்கு. திடீர்னு அவ்வளோதான் பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டாங்க, ஒரு டீம் தயாராக இருக்குது அப்படின்றாங்க. அதற்கு தான் இன்றைக்கி எந்த நாட்டோட ஃபாரின் அம்பாசிடர்னு தெரில, அவங்க அபாஸ் அராக்சி அவர்கள் இருக்கிறார் இல்லையா, ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டரு, அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு மொபைல் ஒன்று தூக்கி காட்டி, இங்கே பாருங்கள் எனக்கு வந்து மார்க்கோ ரூபியோ எத்தனை தடவை கால் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு இமிட்டேட் பண்ணுறாங்க. நீங்கள் தான்பா அவங்கக்கிட்ட கெஞ்சிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, இந்த தாக்குதல் வந்து நெதன்யாஹு அவர்கள் வந்து அவருடைய பேட்டியில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக எல்லாம் மீட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து படுத்த நியூயார்க் போய்ட்டு நியூயார்க்கு கிளம்புறதுக்கு முன்பு ஒரு பேட்டி ஒன்று என்பிசி சேனல் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. அந்த பேட்டியில் நீங்கள் தான் ப்ரெஷர் கொடுத்து தாக்கல் நடத்த முற்படுறாங்களாமே அப்படின்னும் போது, இல்லை, எங்கள் கோலும் ஈரானுடைய அமெரிக்காவுடைய கோலும் ஒன்று, ஈரானுக்கிட்ட அணு ஆயுதம் இருக்கக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்கும். அதுவும் அமெரிக்கா வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ அவங்க எங்கள் கோலுக்கு உறுதுணையாக இருக்கும்போது நான் போய் என்ன ப்ரெஷர் கொடுக்குறது? எல்லாமே ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டார், நான் பார்த்துக்கிறேன்னிட்டாரு அவனுமா சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஈரான் சப்போஸ் உங்கள் மீது தாக்கல் நடத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ரொம்ப விகாரசான ஒரு ஸ்ட்ரைக் ஆகும் இந்த தடவை. அவங்களோட கால்குலேஷனே வந்து மிஸ்கால்குலேஷனாக இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் காத்துட்ருக்கோன்ற மாதிரி அவரோட பதில் இருந்தது. ஒரே ஒரு ஏவுகணை இஸ்ரேல் பக்கம் வந்துவிடாதா அப்படின்ற ஒரு கோணத்தில் அவரோட பதில்கள் இருந்தது. தொடர்ந்து ஈரான் மீது எடுக்கப்படுகிற நடவடிக்கைகளில் அமெரிக்காவுக்கான பக்கபலமாக இருக்கும். அவங்க கூப்பிட்றது, அவங்க தேவை உதவி அப்படின்னு சொல்லும்போது சப்போஸ் அழைத்தாங்கன்னா நாங்கள் முழுமையாக இறங்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம்ன்றாங்க. மேபி இப்போ எலெக்ஷன் வேறு வருது, அக்டோபர் மாதம் எலெக்ஷன் வருது, ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர், இன்னும் 2 மாதம் இருக்குது. ஆட்சி கலைஞ்சிருச்சு. போர்க்கால சூழல்னா மட்டும் தான் கொஞ்சம் ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ சட்டசபை பெருசாக சும்மா பேருக்கு தான் அங்கே வந்து முடிவெல்லாம் இவங்களால் எடுக்க முடியும். அதனால் இது எப்படி கொண்டு போகிறாங்க, எப்படி அவங்க முழுமையால் இறங்க முடியுமான்னு தெரியல. அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம இந்த ஏமனுடைய பகுதி இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஹவுதிகளுக்கு எதிராக, அதாவது ஆன்டி ஹவுதி ஃபோர்ஸஸ், அந்த ஆன்டி இல்லை, இந்த ஆன்டி ஹவுதி ஃபோர்ஸஸ், இந்த ஆன்டி ஹவுதி ஃபோர்ஸஸ் வந்து ஒரு வீடியோ பதிவு வெளியிடுறாங்க. வழக்கமாக
எமினி ஹவுதிகள் தான் இது மாதிரி வீடியோவாக வெளியிடுவாங்க. நேற்று கூட அங்கே சவுதியினுடைய டார்கெட்டெல்லாம் அங்கங்கே வச்சு வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க. பட் இன்றைக்கி இவங்க வீடியோ வெளியிட்டு, இலே உங்களை நான் பிரித்து மேய போகிறோம், எங்களுடைய அடுத்த ட்ரோனை பார்க்குறியா, லூகாஸ் ட்ரோனை பார்க்குறியா, உங்களுடைய ஷாக்கி ட்ரோன் மாதிரி தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அது ஒன்று. இரண்டாவது, வரைபடத்தை நோட் பண்ணிக்கோங்க. இந்த சனாவுக்கு மேலே இங்கே ஹவுதிகளுக்கு எதிரான ஒரு குரூப் இருக்குது. இதுக்கு பெருசாக சவுதி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா, தலைவரே எல்லாமே நேற்று நைட்டே விறுன்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த பக்கம் ஓரமாக அப்படி ஒரு மாதிரி தான் இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, தலைவரே நீ ஊன்னு மட்டும் சொல்லு, அவ்வளோதான், நாங்கள் உள்ளே நுழைய போகிறோம். அதுவும் ஒரு சில அங்கே இருக்கக்கூடிய மீடியாலாம் கிட்டத்தட்ட உள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் எந்த நேரத்துலையும் கிரவுண்ட் ஃபோர்ஸ் தொடர்ந்து 2-3 நாளாக இழுத்துகிட்டே இருந்தது. நைட் ஆனால் தாக்கல் நடத்துகிறாங்க, பகலானால் நல்லவங்களாகிடுறாங்க. அந்த நைட் ஆனால் நடத்தப்பட்ட தாக்குதலில் எமினி ஹவுதிகள் ஆல்மோஸ்ட் ஒரு இது வரைக்கும் 10லேருந்து 12 பேர் இருந்து போனதாக அவங்க தரப்பில் செய்தி குறிப்புகள் சொல்லப்படுகிறது. இது அங்கே இருக்கக்கூடிய தகவல். அடிஷ்னலாக ஒன்று தான் மிஸ் பண்ணிட்டேன். அந்த ஈராக்கில் நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் ஐஆர்ஜிஸுடைய மெம்பர்ஸ் 4 பேர் இறந்து போயிருக்காங்க. அவங்க அங்கே மேபி அங்கே நிரந்தர ஆஃபீஸாக கூட இருந்திருக்கலாம். பட் ஐஆர்ஜிசி மெம்பர் இருந்திருக்காங்க. ஏன்னா நேற்று இறுதி ஊர்வலம் செலுத்தும் போது அந்த 4 பேர்த்துக்கு மட்டும் ஈரானுடைய கொடிகள் போத்தப்பட்டு இறுதி ஊர்வலம் செலுத்தியிருக்காங்க. மற்றவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய ஈராக்கினுடைய ஊர்வலம் செலுத்தியிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக பதில் தாக்குதல் கடுமையாக இருக்கும். இனி ஈராக்கும் உள்ள நுழையிற மாதிரி தான் இருக்குது. வருகின்ற காலத்தில் இனி அடுத்த கட்ட தாக்குதல் மிக கடுமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஈராக்கினுடைய பிஎம்எஃப் ஃபோர்ஸஸ்லாம் பார்த்தா அப்படியே வெறி பிடிச்ச வேங்கையா, எனக்கு தெரியாது, அடிச்சே ஆகணும், பழி வாங்கியே தீரணும் அப்படின்றாங்க. அதனால தான் நம்ம இன்னொரு விஷயத்தை இதில் யோசனை பண்ணணும். ஈரான் பாருங்கள், அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ரொம்ப குறி வைத்து சொல்லணும் அப்படின்னா, இந்த அபாண்டன் பகுதி, இந்த குசஸ்தான் ப்ரோவின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஈராக் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியை குறிவைத்து அந்த செக் பாயிண்ட்லேருந்து அங்கே ஈரானுடைய பிரிகேட் இருக்கக்கூடிய இடத்துல குறிவைத்து அடிக்கிறாங்க. ஏன்னா அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, தரை வழியாக இந்த பிஎம்எஃப் பெரிய ஆயுதங்கள் உள்ளே போயிட்டுருக்கு. இந்த ஆயுதங்கள் உள்ளே போகும்போது அதை நம்ம முன்கூட்டியே தடுத்தால் தான் கரெக்டாக இருக்குன்ற கோணத்தில் அமெரிக்கா ரொம்ப, அதாவது இந்த போர் ஆரம்பித்த காலத்திலிருந்தே 2 இடத்துல குறிவைத்து அடிச்சிட்ருக்காங்க. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா பந்தர் அப்பாஸ், அந்த ஏரியாவை குறி வைக்கிறாங்க. இன்னொன்று புஷீர் என்ற பகுதி, அசுவாஸ் என்ற பகுதி. இங்கே அப்படியே மேலே, அதுக்கு மேலே பார்த்தோம்னா அங்கே கத்தார். கத்தாருக்கும் அங்கே மேலே ஈராக்கு எல்லை பகுதி ஓரம், ப்ளஸ் ஈரானுடைய எல்லை பகுதி ஓரம். கரெக்டாக ஈராக்குக்கும் ஈரானுடைய எல்லை பகுதி ஓரத்தில் இந்த தாக்குதலை அதிகப்படுத்துறதை பார்க்க முடியுது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னொரு சந்தேகம் இப்போ பேசும்போது திடீர்னு வந்தது. அப்புறம் எப்படி இவங்க ஈரானுக்குள்ள ஆயுதம் இந்த பிஎம்எஃப் ஃபோர்ஸுக்கிட்ட கொடுக்குறாங்க? இந்த பிஎம்எஃப் ஃபோர்ஸ் என்ன பண்ணுறாங்க? அங்கே இருக்கக்கூடிய கிரிக், இன்னும் ஒரு சில எண்ணெய் கிணறுகள்லாம் இவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க? ஆயிலை ஏற்றிட்டு போகிற மாதிரி அதுக்குள்ளே ஆயுதங்களை ஏற்றி நேராக சிரியா வழியாக லெபனான் வழியாக கொண்டு போய் சேர்த்தணும்னு பிளானில் இருக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு வண்டி தான் பிடிச்சிருக்கிறாங்க. யார்? சிரியா. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5 வண்டி போகுதுன்றாங்க ஹெஸ்புல்லாவுக்கு. அதனால தான் தொடர்ந்து அந்த சதன் லெபனான் பகுதியில் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்கல் நடத்திட்டுருக்கு. ஹெஸ்புல்லா கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை குறைக்கவே முடியல. அப்போ இந்த இடத்துல ஈராக்கினுடைய இராணுவம் எந்த இடத்துல சிரியாவுக்கு பக்கபலமாக இருந்து எல்லாத்தையும் தடுக்க முடியும்னு நினைக்கிறாங்க? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ஒட்டுமொத்த இராணுவத்தில் பாதி பேர் பிஎம்எஃபாக இருக்கிறாங்க. இந்த பிஎம்எஃப்பை எதிர்த்துக்கிட்டு இவங்க அரசாங்கமே பண்ண முடியாதுன்றாங்க. இவங்களால் எதிர்த்து அறிக்கை கூட கொடுக்க முடியல. எப்படி நீங்கள் நம்ம பகுதிக்குள்ளே இருந்துட்டு நீங்கள் ஏன் சவுதியினுடைய எண்ணெய் கிணறுகள் மீது தாக்கல் நடத்துனீங்கன்னு இது வரைக்கும் ஈராக்குடைய அரசாங்கம் ஒரு வார்த்தை கூட கேட்கலாங்க. நீங்கள் சவுதியை தான் கண்டனம் தெரிவிக்கிறீங்க. அதே ஈராக் ஒரு தடவை கூட இது வரைக்கும் ஈரான் மீது கண்டனம் தெரிவிக்கவே இல்லை. உங்களுடைய நிலைகளான குர்திஸ் நிலைகள் மீது தொடர்ந்து தாக்கல் நடத்தி அடி என்று அடித்து கொண்டிருக்கிறார்களே, அப்போல்லாம் நீங்கள் கேட்கல. ஆனால் திடீர்னு ஓடி கேட்குறீங்கன்னா அந்த சூழ்நிலையை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ ஈராக்கால் ஆயுதங்கள் ஹெஸ்புல்லாவை கொண்டு போகிறத தடுக்க முடியாது. ஒன்லி சிரியாவாக பார்த்து ஃபுல்லாக இருந்தால் தான். பட் சிரியாவிலே எத்தனை ஸ்லீப்பர் செல் இருப்பாங்க? சும்மா அந்த எல்லை பகுதியில் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் லஞ்சம் கூட தான் அனுப்பிட மாட்டாங்க. நம்ம தான் அங்கே பார்க்குறோமே கண் கூட, அந்த கன்னியாகுமரி எல்லையிலையும் எங்கெல்லாம் நடக்குதில்லை. அது மாதிரி தானே அங்கேயும் இருக்கும் அப்படின்னு என் மனசுக்குள்ளே தோணுச்சு. ஏதோ மனசில் பட்டுன்னு உங்ககிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் டப்புன்னு கேட்ச பிடிச்சிருங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நேற்று ட்ரம்ப் கிட்ட கேட்குறாங்க, ட்ரம்ப் ஐயா நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்பு நாட்டாமை அவர்களே
இது சீனா வந்து பங்கு பெறாது, குட் கண்ட்ரிஸ் ஆயுதங்களாக கொடுக்காதுன்னு சொன்னீங்க. ஆனால் பாருங்கள், அது உங்கள் பங்காளி யார்? பாகிஸ்தான். நான் அமைதி ஏற்படுத்துகிறேன், எனக்கு வந்து அமெரிக்கா தான் எல்லாமேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் சீனா வழியாக பாகிஸ்தான் வழியாக இந்த எல்லை வழியாக ரோடு வழியாக கொண்டு வந்து ஆயுதங்களை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்களாமே அப்படின்போது நாங்கள் இப்போ தான் கேள்விப்படுறோம், நாங்கள் கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்றாங்க. அப்போ இது வந்து அமெரிக்கா கண்டுபிடிக்கல, ராய்டர்ஸ் பத்திரிக்கை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இதை பேசிக்கிறோம். கிட்டத்தட்ட 400 ராக்கெட் லான்ச்சர் சீனாவுக்கு கொடுத்துருக்காங்க. இனி அடுத்த கட்ட நடவடிக்கைன்றாங்க. என்ன நடவடிக்கை? என்ன இருக்குது உங்ககிட்ட? ஏற்கனவே நேற்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துட்டீங்க, சீனா மீது 100% வரி விதிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. அடுத்து என்ன பண்ணுவீங்க? அடுத்தடுத்து தடை விதிப்பீங்க. அது உங்களால் முடியுமா? சீனானுடைய ரேர் எடுத்த எலிமெண்ட் இல்லாமல் உங்களால் நகர்த்த கூட முடியாது. மிக முக்கியமான ஒரு 3-4 எலிமெண்ட்டு ஒன்லி சீனா கிட்ட மட்டும்தான் இருக்குது, வேறு மற்ற நாடுகள்கிட்ட இல்லை. ஒட்டுமொத்தமாக 90% ஏற்றுமதி அவங்க வச்சுருக்காங்க. அதை ஏற்கனவே நீங்கள் தடை போட்டு தான் பெரிய லாஸ் ஆகிட்டு ஓடி வந்து சீனா குட் கண்ட்ரின்னு சொல்லிட்டு நீங்கள் சைன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் என்னத்தை வசனம் விட்டது என்ன பண்ணிட முடியும்? உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. கடைசியில் அது உங்களுக்கு தான் லாஸாக முடியும். ஏற்கனவே நீங்கள் ட்ரையல் எடுத்துட்டீங்க. வசனம் மட்டும் பெருசாக நான் சீனா முடிக்க போகிறோம், 100% வரி போட போகிறோம், 200% வரி போடுங்க. யார் வேணானது? யாருக்கு லாஸ் வரப்போகுது? அது நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம நேராக எங்கே போகிறோம் அப்படின்னா உக்ரைன் கிட்ட போகிறோம். நம்ம உக்ரைன் என்ன பண்ணுறாங்க, அந்த வைல்டு பெரிஸ் நேற்று கூட பென்சா அப்படின்ற ஒரு பகுதியில் பெரிய ஒரு தாக்குதல், 2 லாஜிஸ்டிக் ஹப் அதாங்க ஆன்லைன்லாம் ஏற்றுமதி நம்ம அமேசான் மாதிரிங்க, அது தாக்குதல் பெருசாக பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. கடந்த 3 நாட்களாகவே ரஷ்யா சற்று அமைதியாக தான் இருந்தாங்க. இன்றைக்கி வந்துச்சு கோவம். உக்ரைன் மற்றும் உக்ரைனில் இருக்கக்கூடிய தலைநகர் கியூ மற்றும் லிவ் அப்படின்னா போலந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிங்க. போலந்துக்கு பக்கத்தில் தான் இவங்க பெரும்பாலும் ஆயுத குடோன்கள், இந்த நேட்டோ நாடுகள் கொடுக்குற ஆயுதங்கள், அமெரிக்கா கொடுக்குற ஆயுதங்கள்லாம் எப்படி உக்ரைனுக்கு வந்து சேருது அப்படின்னா, போலந்தில் இருக்கக்கூடிய நேட்டோ நிலைகள் அங்கேருந்து தரை வழியாக வந்து உக்ரைனில் சேர்த்துறாங்க. உக்ரைனில் லிவ் தான் மெயின் சென்ட்ரு, லிவ் வழியாக கொண்டு வந்து இங்கே சேர்த்திடுறாங்க. இதுதான் அவங்க மெயின் பிளானே. இப்போ நேற்று போலனுடைய ஏன் இது வந்து போலனுடைய எல்லை பகுதியில் கொண்டு வந்து சேர்த்துறாங்கன்னா, அது கொஞ்சம் சேஃபாக உணர்றாங்க உக்ரைன். ஏன்னா இன்றைக்கி கூட பாருங்கள், போலனுடைய எல்லை பகுதியில் ஒரு ஏவியேஷன் பிளான்ட் ஒன்று, அது உக்ரைன் இது 4 மிசைல்ஸ், கின்சால் மிசைல்ஸ் அடித்த அடியில் பெருசாக காலி ஆகிட்டாங்க. ஆனால் இதில் 2 என்னாச்சு அப்படின்னா, அங்கே லியூபின்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிட்டு போலந்துக்குள்ளே நுழையும் போதே ரெட் சைரன்னா ஒழிச்சிருக்கு. ஆனால் ஒரு இடத்துல இம்பாக்ட் இருக்குது, புகை மண்டலம் வந்திருக்கு. ஒரு சிகரெட் பிடிச்சி ஊற்றின மாதிரி ஒரு புகை அந்த இடத்துல இருக்குது. அந்தளவுக்கு ஒரு பெரிய புகையை வட்டமாக வந்து போன மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன ஒரு பெரிய இஷ்யூன்னா, இப்போ போலந்து வந்து சாதாரணமாக இதை விட மாட்டாங்க. ஏன்னா இப்போ எல்லை பகுதியில் ஓரமாக விழுந்து வெடிச்சதுன்னா ஏதோ தெரியாமல் வெடிச்சிருக்குன்னெலாம் தாக்கல் நடத்துனாங்களாம். பாஸ் இது வந்து 100 கிலோமீட்டர் உள்ளே போய் நடத்தியிருக்காங்க. அப்போ சும்மா விடுவாங்களா? அப்போ நேட்டோ மீது தாக்குதல் நடத்தி விட்டது ரஷ்யா, இனியும் நேட்டோ நாடுகள் உறங்கி கொண்டு இருக்கக்கூடாது, பதில் தாக்குதலை ஏன் நாம் தொடங்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் நீ போலந்து வெறிப்பிடித்த வேங்கையாக கத்துன்னு கத்த போகிறாங்க. இனி என்ன நடக்க போதோ தெரியல. நீ நேட்டோ நாடுகள் களம் இறங்க வேண்டியதான்றாங்க. முதல்ல ஆயுதங்கள் உங்ககிட்ட பேலன்ஸ் இருக்கான்னு பாருங்கள் பாஸ். இருக்கிற நீங்கள் இப்போ மட்டும் ஏதோ உக்ரைன் போய் தனியாக போயிடுற மாதிரியே நீங்கள்லாம் வசனம் விட்டுட்டு இருக்கீங்க. ஆனால் இன்னொரு விஷயம், உக்ரைனுடைய தலைநகர் முழுவதும் 8 இஸ்காண்டர் M பேலஸ்டிக் மிசைல்ஸ், 6 KN-23 பேலஸ்டிக் மிசைல்ஸ், 4 மாடிஃபைடு S-300 பேலஸ்டிக் மிசைல்ஸ், 3 ஜிக்ரான் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் மூலிமா தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த தாக்கல் நிகழ்த்தி இருக்கிறது. நிறைய கட்டிடங்கள் மீது தாக்கல் நடத்தப்பட்டதாகவும் சொல்கிறாங்க, குடியிருப்பு மீது தாக்கல் நடத்தியதாக சொல்கிறாங்க. அப்போ உக்ரைன் வந்து குடியிருப்பு மீது நடத்தவே கிடையாது. ஏங்க நேற்று கூட அந்த வைல்டு பெரிஸ் தாக்கல் நடத்தும் போது ஒரு 40 மாடி கட்டிடத்தில் நேராக சென்டராக அடிச்சிருக்கிறாங்க. அங்கே குடியிருப்பு மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இவங்க நடத்திய அதே பூ தாக்குதல் தான் அவங்களும் திருப்பி நடத்துகிறாங்க. இது வந்து ரஷ்யா திருப்பி தாக்கல் நடத்துறது ரொம்ப கம்மி. உக்ரைனை விட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது உக்ரைன் ஒரு நாளைக்கு 400 ட்ரோன் அனுப்புகிறாங்க. ஃபார் டேவுக்கு வஞ்சகம் இல்லாமல் அனுப்பிட்டு இருக்காங்க. ஏதோ இன்றைக்கி தான் அத்திப்பூத்த மாதிரி 3 நாளுக்கு அப்புறம் இங்கே உக்ரைனுடைய தலைநகரை அடிச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு சில பகுதியெலாம் லீவில் ரெசிடென்ஷியல் பில்டிங்ன்றாங்க, ஆனால் செகண்டரி எக்ஸ்ப்ளோசிவ் இருந்தது. அப்போ ஏதோ கமுக்கமாக பயப்பிள்ளைங்க ஆயுதங்களை வைத்திருக்கிறாங்க, அந்த இடத்துல அடி என்று அடித்திருக்கிறார்கள்.
பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டதாக தெரிகிறது. போலந்து வேற இப்போ பயங்கரமாக குறைச்சிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான், இனி ரஷ்யா விட மாட்டோம், முடிச்சு தள்ளிடுன்றாங்க. ஒரு ஆள் போலந்து உள்ளே வருமா? அமெரிக்கா ஒரே நேரத்தில் ரஷ்யாவையும் ஈரானையும் சமாளிக்க முடியுமா? அப்படி சமாளிக்க முடியும் பட்சத்தில் இந்த யுத்தத்தில் ரஷ்யாவையும் ஈரானையும் இணைத்து கொள்ளுமா? பல ஆங்கிளில் பல கோணங்களில் நம்ம திங்க் பண்ணலாம். இதெல்லாம் காலங்கள் நகர்த்தி கொண்டு போய் கொண்டு இருக்கிறது. அரபு நாடுகள் ஒரு பக்கம் ஒன்று சேர்றாங்க, இந்த பக்கம் ஒன்று சேர்றாங்க. இது ஒரு பெரிய யுத்தம் ரேஞ்சுக்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க. லிதுவேனியா நேற்று பெருசாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இது மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலாரஸ்லேருந்து குகை அடியில் அண்டர் கிரவுண்ட்லேயே டனல் தோண்டி வழியே வந்திருக்காங்க. நேற்று பிடிச்சிட்டாங்க. என்னடா சேரும் சகதியுமே இருக்குன்னு பார்த்தா ஒரு டனல். அந்த டனல் எங்கே போகுதுன்னா நேராக பெலாரஸுக்கு போகுது. ஓஹோ, நம்ம எல்லை பகுதியில் பாதுகாப்பு போட்டிருந்தா இது மாதிரி டனல் வழியாக வந்திருக்காங்கன்ற மாதிரி வந்து பெருசாக சொல்லியிருக்காங்க. அசாமுடைய ஃப்ளட்டை நான் மிஸ் பண்ணிட்டுங்க. நேற்று முந்தானேற்று எடுத்து வச்சேன் நான். பெரிய பெரிய பிக் சேதாரம். கிட்டத்தட்ட 6 லட்சம் மக்களுக்கு மேலே வந்து அஃபெக்ட் ஆகியிருக்காங்க அசாமுடைய ஃப்ளட்டில். 3,32,000 மக்கள் வந்து நேரடியாக அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. 75 மக்கள் இது வரைக்கும் இறந்து போயிருக்காங்க. நிறைய விலங்கினங்கள் நிறைய இறந்து போயிருக்கு. நிறைய வீடியோ என்னால் ஷேர் பண்ண முடியாமல் இருந்தது. அந்தளவுக்கு வந்து மக்கள் அடிச்சுட்டு போனது, விலங்குகள் இறந்து கிடந்தது, அந்த மாதிரி நிறைய வீடியோ வந்தது. ஒரு சில ரெஸ்ட்ரிக்டர்லாம் இருக்குது. ஆனால் அசாமுடைய ஃப்ளட் வந்து பெரிய பாதிப்புகள் இருக்குது. ப்ரே ஃபார் அசாம். அசாம் வந்து அந்தளவுக்கான ஒரு பெரிய பெரிய ஒரு பாதிப்பு, மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அடைந்திருக்கிறது. புயல் முடிந்தும் அந்த வீடுகளுடைய நிலைமைகள்லாம் வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. பட் நிறைய வீடியோ எக்ஸ்ட்ரத்தில் வந்தது எல்லாமே மற்ற கண்ட்ரியில் நடந்த பதிவெல்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க. இருந்தாலுமே அசாம் வந்து பெரிய பாதிப்புக்குள்ளாக இருக்குது. வீடியோட நிறைவு பகுதியில் ஒரு நார்வேனுடைய ஒரு டீனேஜ் பையன் ஒருத்தன், ஒரு 2 பேர் என்ன பண்ணுறாங்க, நேராக இங்கிலாந்துக்கு வராங்க. இங்கிலாந்துக்கு வந்து சட்டவிரோதமான ஒரு சில செயல், அதாவது ஆளை வச்சு கூலிப்படையை வச்சு கொல்றதுக்கான ஒரு குரூப். அது இங்கே வந்து பண்ணும்போது யூகே பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அவங்கள விசாரித்ததில் என்ன சமாச்சாரம்னு பிடிக்கும்போது அந்த நார்வேனுடைய டீனேஜர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி எங்களுக்கு அங்கேருந்து பணம் கொடுத்தாங்க, இது மாதிரி ஒரு ஆளை போகணுன்னாங்க, வந்தோம், பட் உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டோன்றாங்க. சரி, அது யாருன்னு பிளான் பண்ணி பார்த்தாங்கன்னா, லிங்க் பண்ணி பார்த்தாங்கன்னா அது முழுக்க ஐஆர்ஜிசியினுடைய வேலை. அப்போ ஈரான் இன்டர்நேஷ்னல் கேங்க்கு லிங்கில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் இது மாதிரி படுகொலை செய்ய திட்டமிடுகிறதா? இனியும் ஏன் ஐஆர்ஜிசியை தடை செய்யப்பட்ட முழு தீவிரவாத இயக்கம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஏற்கனவே, இனி ஏன் எதிராக நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது? நேற்று லண்டனுடைய கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கு. அவங்களை பிடிச்சி ஜெயிலில் போடுங்கன்ற மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஒரு விவகாரத்தையும் கையில் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி இனி ஐரோப்பாவுக்குள்ளாக இந்த மாதிரி எசகு புசுக்கான சம்பவங்கள் எல்லாமே இனி ஈரானுக்கு தொடர்பு இருக்கிறது என்று அடுத்தடுத்த ப்ரூஃப் வந்ததுன்னா இனி ஈரான் மீது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பாயுமான்ற இன்னொரு கோணத்திலையும் பார்க்கலாம் நம்ம. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார். சோமுச்சலாண்டி, வணக்கம்.